பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தேர் ஓடுவதற்கான காரணத்தை, சரியான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தலையீடுகளை உடனடியாக ஆலயத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். அதிகாரிகளை பணி செய்ய அனுமதிக்க வேண்டும். இதில் அரசியல் தலையீடு இருக்குமானால் எங்களுடைய தமிழ்நாடு இந்து இயக்க கூட்டமைப்பின் சார்பாக ஜனநாயக ரீதியான போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியது இருக்கும். பட்டியப்பனுடைய தேர் ஓடியே தீர வேண்டும். பழுதாக இருக்குமானால் அதை முழுமையாக அந்த அதிகாரிகள் வந்து எங்களிடம் காட்ட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை இங்கு பட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்பாக அமர்ந்து நடத்துவோம். அதிகாரிகள் உடனடியாக எங்களிடம் வந்து என்னவென்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பல பேரிடம் கேட்டாச்சு. நம்ம ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க, மீட்டிங் இருக்காங்க, அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையோட எங்களுக்கு தெரிவிக்கணும். இல்லைன்னு சொன்னா பட்டியப்பனுக்காக நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கோம். அதையும் காணொலி மூலமா மட்டும் இல்ல, இது ஒளிவாங்கி மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இங்க இருக்கிற பொதுமக்கள் அத்தனை பேர் இருக்காங்க. இங்க இருக்கிற கடைகள்லாம் இருக்கு. டெண்டர் விட்டு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இருக்காங்க. பட்டியப்பனோட தேர் ஓட்டுறதுக்காக யாரும் வந்து கேட்கல. நிறைய பேர் தரிசனத்துக்கு வர்றீங்க, எல்லாரும் தரிசனத்துக்கு வர்றீங்க. ஆனா பட்டியப்பனோட தேர் ஓடல. இந்த அரசாங்கம் செய்யற நிலைமை பார்த்துங்க. எல்லாமே திருப்பரங்குன்றத்துல தீபமேத்துல கடைசியில பட்டியப்பனுக்கு தேர் ஓடல. வழிபாட்டுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு போயிடணும். ஆனா நம்ம வாழ்வாதாரத்தையே நிர்ணயிக்கக்கூடிய பட்டியப்பனுடைய தேர் ஓடாம இருக்கு. இது இந்த உள்ளூர் மட்டும் இல்ல, இங்க கோயம்புத்தூர் முழுவதற்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நாசமாக போகுது. ஒரு தேர் ஓட்டுன்னு சொன்னா அந்த நாடு முழுவதும் செழிப்பா இருக்கும். இல்லன்னு சொன்னா அந்த செழிப்பு இருக்காது. அதனால தயவு செய்து பொதுமக்களாகிய நீங்கள், பக்தராகிய நீங்கள், சிவனடியார்கள் அனைவருமே இது ஏன் தேர் ஓடல அதற்காக விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளாகட்டும், யாரு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்கு நாங்க நிக்கிறோம். தனி மனிதன் எவனாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணு சொன்னா நாங்க இந்திய சார்ந்து நிக்கிறோம். அதனால தயவு செஞ்சு இதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அதிகாரிகள் வந்து நம்ம பேசணும்.